விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்னாடி நானும் தான் உள்ள இருந்தேன். நான் வேற ஒரு வழக்குக்காக ஒரு அவசரமான வழக்கா மென்ஷன் பண்றதுக்காக அப்ப போயிருந்தப்ப, இந்த வழக்கு உடனடியா கொஞ்ச நேரத்திலே காலையிலே வந்துருச்சு. 21வது வழக்கா பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் அடங்கிய அமர்வு தான் அந்த வழக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பாகவும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பாகவும் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் மற்றும் முகுல் ரோத்கி ஆகிய அவர்கள் இருவரும் தான் தங்களது வாதத்தை முன்வைத்தார்கள். அதிக நேரம் இந்த வழக்கு வாதம் செல்லவில்லை. கபில் சிபல் அவர்கள் வைத்த வாதம் இந்த மாதிரி இடி இந்த மாதிரி ரெய்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அவர்கள் இடி அவர்களுடைய எல்லையை மீறி அவர்கள் ரெய்டு பண்றாங்க. நாங்களே நாங்க ஏற்கனவே 41 வழக்கு தமிழக அரசு தான் 41 வழக்கு நாங்க பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்துல இந்த மாதிரி சில புகார்கள் வந்த அடுத்து ஒரு 41 வழக்குகள் 2017 இருந்து நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வழக்கு விசாரணைகள்லாம் ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கு. நாங்களே வழக்கு பதிவு பண்ணி இருக்கும் போது இடி இப்ப 2025 இப்ப திடீர்னு உள்ள நுழைஞ்சு அவங்க ரெய்டு பண்றாங்க. டாஸ்மாக் நிர்வாகத்துல இருக்கிறவங்கள்ட்ட அவங்களோட மொபைல் போனு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்ற மாதிரி தான் ஒரு வாதத்தை முன்வைத்தாரு.